ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மைதா யூஸ் பண்ண போகிறதில்ல, எக் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி இதை அவனில் பேக் பண்ணாமல் ஸ்டவ்வில் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு போல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் ரவை வச்சு தான் நான் இந்த கேக் செய்ய போகிறேன். அதனால் நான் இங்கே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவை வறுத்த ரவை, வறுக்காத ரவை, நீங்கள் எந்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, சுகர் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு கரெக்டாக இருக்கும். பட் நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அரை கப்பு சுகர் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நான் இங்கே 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஆனால் மொத்தத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு பால் இந்த ரவையில் சுகரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் பேன் இல்லைன்னா நீங்கள் எதாவது பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட்டோ ஏதாவது இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லாததுனால இந்த பேக்கிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ப்ரெஷ்ஷில் எல்லா சைடும் நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து எல்லா சைடும் நல்லா தின் லேயராக கோட் ஆகிற மாதிரி அந்த மைதா மாவை கோட் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேக்கில் போடுறதுக்கு கொஞ்சமாக பாதாமை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குக்கர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். என்னோடய குக்கரில் இந்த கேக் பேன் சரியாக ஃபிட் ஆகலை, அதனால் நான் இங்கே பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த கேக் பேன் உள்ளே வைக்கிறதுக்காக கீழே பேஸில் ஒரு தட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நல்லா டைட்டாக மூடுற மாதிரி ஒரு லிட் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வேளை நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குக்கர் மூடியில் இருக்கிற அந்த வெயிட்டு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த கேஸ்கெட், இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாத்திரத்தில் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி குக்கர்லேயும் நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். நம்ம அவனை எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இந்த பாத்திரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷமாக நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா அதே அளவுக்கு நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நான் நெய்யை நல்லா உருக்கி இதில் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டான்னா நீங்கள் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம மிச்சம் இருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துக்கோங்க. நட்ஸை டைரெக்டாக சேர்க்காம இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த நட்ஸு ஒரே இடத்துல போய் தங்கிடாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த நட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு பால்லையே நான் எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மீந்துடுச்சு. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா கேக் சரியாக வராது. ஸோ இதை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, நான் ரெண்டுத்தையுமே கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது ரெண்டும் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸு லெமன் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த பேக்கிங் பவுடர் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேக்கிங் பேனில் வந்து இந்த பேட்டர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பேட்டர் எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து கார்னிஷ்க்காக கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை வந்து மேலே சேர்த்துக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா சாக்லேட் சிப் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு மேலே வந்து நல்லா ஒரு டைட்டான லிட்டை வச்சு மேலே மூடிட்டு தீயை வந்து நல்லா குறைச்சிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணிக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் அவனில் பேக் பண்ணோன்னா 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 35 to 40 மினிட்ஸ் கழித்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு டூத் பிக்கை வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து நல்லா ஆறின பிறகு நான் கேக் பேன்லேருந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிங்கன்னா டெய்லி கூட பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதை வச்சு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டீயோடு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு கூட ஒன்றுமே ஆகாது. நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரவையில் பண்ண மாதிரியே இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவன் யூஸ் பண்ணாமல் ஸ்டவ்லேயே இதை பேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.